வணக்கம். நான் உங்கள் டாக்டர் பிரபுமுத்தையா. இன்றைக்கி பிட்டு பைட்டு இது பிட்னா என்ன பைட்னா என்ன அப்படிங்கிறத கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணுவோம். பைட்னா என்னென்னு தெரிஞ்சுட்டு பிட்டுக்கும் பைட்டுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னு தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் கிலோ பைட்டு, மெகா பைட்டு, ஜிகா பைட்டு, டெரா பைட் அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். எந்தெந்த இடத்துலலாம் இந்த டெக்னிக்கல் வேர்டு எப்படி யூஸ் ஆகுது அப்படிங்கிறத பார்ப்போம். இப்போ ஃபஸ்ட்டு பிட் அப்படிங்கிறது பைனரி டிஜிட். இந்த பிட் அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி டெசிமல்னால் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிறோம். டெசிமல்ங்கிறது நம்ம அன்றாட வாழ்க்கையில் நம்ம பயன்படுத்துகிற நம்பர்ஸ் தான், அதான் டெசிமல் அப்படிங்கிறது. இப்போ சிங்கிள் டிஜிட் அப்படின்னா 0 to 9, டபுள் டிஜிட் அப்படின்னா 10 to 99, 3 டிஜிட் அப்படின்னா 100 to 999, ஓகேங்களா? இப்படி 4 டிஜிட்னா அப்படி போகும். இதுதான் நம்ம அதில் டெசிமல் எப்படி சொல்லுவோம், டிஜிட் எத்தனை டிஜிட் அப்படிங்கிறத வச்சு நம்ம அதுலேருந்து நம்பர் கண்டினியூஸ் நம்பராகவே சொல்லிடுவோம். 0 to 9, அப்போ 10 to 99, அப்புறம் 100 to 999, அதுக்கப்புறம் 1000 to 49, அப்போ 10,000 to 59, அப்படி போயிட்டே இருக்கும். நார்மலாக சொல்லிட்டு போயிடுவோம். இதுதான் டெசிமல் அப்படிங்கிறது. ஆனால் அந்த பிட் அப்படிங்கிறது என்ன, பைனரி டிஜிட். பைனரி அப்படின்னா 0 or 1, அவ்வளோதான். ரெண்டே ஸ்டேஜ் தான், ஒன்று ஆஃப் அல்லது இல்லை அப்படிங்கிற மாதிரி தான். ஒன்று கரண்ட் பாஸ் ஆகுது, இல்லை கரண்ட் ஆஃப் ஆகுது. இந்த மாதிரி 2 ஸ்டேட்டு தான் பைனரி அப்படின்னு சொல்லுவோம். இங்கே டிஜிட்டா, அதனால் பைனரி டிஜிட் அப்படின்னு சொல்லுவோம். இந்த பைனரி டிஜிட்டுடைய சுருக்கம் தான் பிட் அப்படிங்கிறது. இதுதான் டெசிமலுக்கும் பிட்டுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ். இப்போது இந்த பைனரி டிஜிட் எங்கே யூஸ் ஆகுதுன்னா, ஆல் டிஜிட்டல் எலக்ட்ரானிக்ஸ்லையும் பைனரி டிஜிட்டை வச்சு தான் நம்ம கால்குலேட் பண்ண போகிறோம், ஓகேங்களா? இப்போ நமக்கு டெசிமலே கொடுத்தாலுமே அந்த டெசிமலை பைனரி டிஜிட்டை கன்வெர்ட் பண்ணிவிட்டு நம்ம பைனரி டிஜிட்டில் தான் யூஸ் பண்ணுறோம். கம்ப்யூட்டர், எலக்ட்ரானிக்ஸ், மைக்ரோ ப்ராசஸர், இது எல்லாமே பைனரி டிஜிட்டில் தான் ஒர்க் ஆகுது. 0 or 1 அப்படிங்கிறத வச்சு தான் இருக்குது. அதனால தான் இந்த பைனரி டிஜிட்டை பற்றி நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது. அது பிட் அப்படின்னு சொல்கிறோம். இப்போது ஃபஸ்ட்டு பைனரி டிஜிட்டை இந்த காம்பினேஷன்ஸ் எப்படி எழுதலாம் அப்படின்னா, சப்போஸ் இப்போது ரெண்டே பைனரி டிஜிட்னா 101 1011. இப்போ 3 ஆப்ஷன்ஸில் நம்ம எழுதலாம் 00 00 01 1011 அப்படின்னு 4 டிஃப்ரெண்ட் வேஸில் நம்ம எழுதலாம். இப்போது 3 பைனரி டிஜிட்டை நம்ம யூஸ் பண்ணுறோம்னு வச்சுங்களேன். இப்போது 3 பைனரி டிஜிட் 000 001 010 011 100 101 110 111. இப்போ எத்தனை ரெண்டே டிஜிட் யூஸ் பண்ணோம்னா 4 பாசிபிலிட்டிஸ் உண்டு. இப்போ 3 பைனரி டிஜிட்டை யூஸ் பண்ணோம்னா 3 பைனரி டிஜிட்னா 3 பிட்டு, 3 பிட்டை யூஸ் பண்ணோம்னா 000 001 அப்படின்னு கண்டினியூஸ் எத்தனை, இது ஒரு 8 பாசிபிலிட்டிஸ் உண்டு. 8 பாசிபிலிட்டிஸ் உண்டு. இது 4 பாசிபிலிட்டிஸ் அப்படின்னு. இப்போ அதே மாதிரி 4 டிஜிட்டை யூஸ் பண்ணோம் அப்படின்னா 16 பாசிபிலிட்டிஸ் உண்டு. இது 8 டிஜிட்டை யூஸ் பண்ணோம்னா எத்தனை பாசிபிலிட்டிஸ் உண்டு? இப்போ 5னா 32, அதே மாதிரி 6னா 64 அப்படின்னு. இப்போ 8 பிட் அப்படி யூஸ் பண்ணோம் அப்படின்னா 256 பாசிபிலிட்டிஸ் உண்டு, ஓகேங்களா? இப்படி தான் நம்மளுக்கு அதிகமான அட்ரஸ் தேவை. இப்போது ஃபஸ்ட்டு ஒரு ரெப்ரசன்டேஷன் பண்ணுறோம்னு வச்சுக்கோங்க. ஒரு டேட்டானா ஒரு இன்ஃபர்மேஷன் தான். அது A B C. அப்போ ஏங்கிறது ஒரு டேட்டா, பிங்கிறது ஒரு டேட்டா, சிங்கிறதும் ஒரு டேட்டா தான். அதாவது ஒரு இன்ஃபர்மேஷன்ஸ் ABC, அது நம்பராக இருக்கலாம், இல்லை ஒரு சிம்பிளாக இருக்கலாம், எப்படி வேணாலும் இருக்கலாம். ஏங்கிறது ஒரு டேட்டா தான், பிங்கிறது ஒரு டேட்டா தான், நம்பர் ஒரு 5ங்கிறது ஒரு டேட்டா தான், 6ங்கிறது ஒரு டேட்டா தான். இதை ரெப்ரசன்ட் பண்ண எத்தனை டிஜிட்டை நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறதான். இப்போது இந்த நம்பரை எடுத்துக்கிட்டிங்கன்னு வச்சுங்களேன், 8 டைப்ஸ் ஆஃப் டேட்டா தான், 8 டைப்ஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷன் தான். அது எதுக்கு வேணாலும் நீங்கள் அசைன் பண்ணிக்கலாம். இப்போ 000னா 1ன்னு அசைன் பண்ணிக்கலாம், இல்லை 0னே அசைன் பண்ணிக்கலாம். 001 அப்படின்னா காமனாக கால்குலேஷனுக்கு எப்படி யூஸ் பண்ணுவாங்கன்னா 00னா 0, இது 1, இது 2, இது 3, இது 4, இது 5, இது 6, இது 7 அப்படின்னு கால்குலேஷனுக்காக நம்ம அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் அது A B C அப்படின்னு கூட நம்ம அசைன் பண்ணிக்கலாம். அதை நம்ம எப்படி அசைன் பண்ணுறோமோ அதை பொறுத்து தான் இருக்குது, ஓகேங்களா? ஆனால் எப்படியா இருந்தாலும் நீங்கள் 3 பிட்டு யூஸ் பண்ணிங்கன்னா 8 பாசிபிலிட்டிஸ் தான் உங்களால் கொண்டு வர முடியும். இப்போ அதே மாதிரி 4 டிஜிட்டை யூஸ் பண்ணிங்கன்னா 16 பாசிபிலிட்டிஸான அட்ரஸ் இன்ஃபர்மேஷனை நம்மளால் கொடுக்க முடியும். 16 டைப்ஸ் ஆஃப் அட்ரஸோ இல்லை இன்ஃபர்மேஷனோ இல்லை டேட்டா 16 டைப்ஸ் ஆஃப் அப்படின்னு நம்மளால்
கன்வெர்ட் பண்ண முடியும், கொடுக்க முடியும். ஓகேங்களா? இப்போ அதே மாதிரி தான் இப்போது இதனால தான் ஆனால் நம்ம கம்ப்யூட்டர் அப்ளிகேஷனுக்கு நிறைய தேவைப்படுது. ஓகேங்களா? இப்போ ஃபஸ்ட்டு 4 டிஜிட்டை வச்சே நம்ம கம்ப்யூட்டர் கொண்டே வரல. இப்போ ஃபஸ்ட்டு மைக்ரோ ப்ராசஸர் 4 பிட் இருந்தது, அதுக்கப்புறம் 8 பிட்டுன்னு ஆயிடுச்சு. அதான் 8085 8086 அப்படிங்கிறதுலாம் அதுலேருந்து வந்தது தான், 8 பிட்டை யூஸ் பண்ணி வந்தது தான். ஓகேங்களா? அப்போ என்ன ஆகுது அப்படின்னா கம்ப்யூட்டருக்கு நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு நிறையா பாசிபிலிட்டிஸ் தேவைப்படுது. இப்போ பாருங்களேன், இப்போ இது ஏயிலேருந்து ABCDEFGH வரையும் வருமா? இப்போ அது வரையும் வந்தோம்னா இப்போ இந்த லெட்டருமே வச்சுக்கிட்டுமே அப்போ 8 லெட்டர் மட்டுமே வச்சுக்கிட்டு ஒரு கம்ப்யூட்டர் நம்மளால் ப்ரொடியூஸ் பண்ணிட முடியாது. ஓகேங்களா? இப்போ அதனால தான் நம்மளுக்கு நிறையா தேவை, அட்லீஸ்ட் 8 பிட்டாவது தேவை. அதாவது 256 பாசிபிலிட்டிஸான அட்ரஸையாவது நம்மளுக்கு கொண்டு வர முடியும், அதாவது டேட்டாவது இன்ஃபர்மேஷனையாவது நம்ம கொடுக்கணும். அதான் 256. அதான் 8 பிட்டை யூஸ் பண்ணோம்னா 256 பாசிபிலிட்டிஸ் உண்டு. ஓகேங்களா? இப்போ எக்ஸாக்டாக அது எல்லாமே பின்னாடி நான் சொல்கிறேன் என்ன ஏது அப்படின்னு. இப்போது பிட்டு பைட், அதாவது எத்தனை டிஜிட்டை என்ன மாதிரி வேர்டில் நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத நம்ம சொல்கிறேன். 4 டிஜிட் இருக்குன்னு வைங்களேன், அது 00 இப்படி இருக்குன்னா 4 நம்பருக்குன்னா அதை நிபிள் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? இப்போ இந்த 4 டிஜிட்டை நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது பஸ் தானே, ஒரு இன்ஃபர்மேஷனை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு பஸ் தான் யூஸ் பண்ணுறோம். அப்போ 4 டிஜிட்டல்னா பஸ்ஸுங்கிறது நம்பர் ஆஃப் ஒயர்ஸ் தான், கலெக்ஷன் ஆஃப் ஒயர்ஸ். ஓகேங்களா? அப்போ 4 பஸ்ஸு, அப்போது 4 டிஜிட்டை நம்ம யூஸ் பண்ணோம்னா அதுக்கு பேர் நிபிள். நம்மளுக்கு என்ன 4 ஒயர்ஸ் தேவை. ஓகேங்களா? இப்போ இதுக்கு பேர் நிபிள். அதே மாதிரி 8 டிஜிட் யூஸ் பண்ணோம்னா 8 டிஜிட் யூஸ் பண்ணோம்னா இதுக்கு இப்போ 8 பிட்டு சேர்ந்தது, சாரி இதுக்கு பேர் தான் பைட்டு. 8 பிட்டு சேர்ந்தது, 4 பிட்டு சேர்ந்தது நிபிள், 8 பிட்டு சேர்ந்தது 1 பைட்டு. 16 அதே மாதிரி 16 நம்பர்ஸ் இது இப்படியே போட்டுங்க. இதே மாதிரி போட்டோம்னா 16 வந்தது அப்படின்னா அதுக்கு பேர் வேர்டு. அப்போ 16 ஒயர்ஸ் தேவை, 16 ஒயர்ஸ் தேவை. இதுதான் 4 பிட்டு இருந்ததுன்னா அதுக்கு பேர் நிபிள், 4 ஒயர்ஸ் தேவை. அதே மாதிரி 8 பிட்டு இருந்ததுன்னா அதுக்கு பேர் பைட்டு, 8 ஒயர்ஸ் தேவை. இப்போது அதே மாதிரி 16 டிஜிட் இருந்ததுன்னா, அதாவது 16 பிட்டு இருந்ததுன்னா அதுக்கு பேர் வேர்டு, 16 ஒயர்ஸ் தேவை. 16 ஒயர்ஸ் அதாவது இப்படி இருந்தது அப்படின்னா ஆல்மோஸ்ட் நம்ம என்ன சொல்லியிருக்கிறோம், இப்போ நீங்கள் இதை வந்து பவர் எத்தனை டைப்ஸ் ஆஃப் நம்மளால் இன்ஃபர்மேஷன் கொடுக்க முடியும், ஹவு மெனி டைப்ஸ் பாசிபிலிட்டிஸான இன்ஃபர்மேஷன் அப்படின்னா, இப்போ நீங்கள் 4 ஒயர்ஸ் அப்படின்னா 4 நிபிள்னு வச்சுங்களேன், 2 to the power of 4 அப்படின்னு வச்சுங்க. 2 to the power of 4 என்ன வரும்? 16. அப்போ 16 டைப்ஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷனை நம்மளால் கொடுக்க முடியும். இப்போ 2 to the power of 3னா 8 டைப்ஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷனை நம்ம கொடுக்க முடியும். அதாவது இன்ஃபர்மேஷன் அண்ட் டேட்டா இதெல்லாம் ஒன்று தான். டேட்டாவோ இன்ஃபர்மேஷனோ இல்லை அட்ரஸ் அப்படின்னாலும் எல்லாமே ஒன்று தான். அப்போ 3 பிட்டு இருந்ததுன்னா 2 power 3 8 பாசிபிலிட்டிஸான அட்ரஸை நம்மளால் க்ரியேட் பண்ண முடியும். இப்போ 4 பிட் அப்படின்னா 2 power 4 16 டைப்ஸ் ஆஃப் அப்படின்ற முடியும். இப்போது 8 பிட்டுன்னா 256 டைப்ஸ் ஆஃப் அட்ரஸை நம்மளால் க்ரியேட் பண்ண முடியும். இப்போ 2 to the power of 16 அப்படின்னா 16 பிட்டு யூஸ் பண்ணோம்னா 2 to the power of 16, அப்போ 2 to the power of 16 65,536. இத்தனை பாசிபிலிட்டிஸான இன்ஃபர்மேஷனை, இத்தனை பாசிபிலிட்டிஸான டேட்டாவை, இத்தனை பாசிபிலிட்டிஸான அட்ரஸை நம்மளால் க்ரியேட் பண்ண முடியும். ஓகேங்களா? அதனால தான் பிட்டு அதிகரிக்கிறது. ஓகேங்களா? இப்போது தெரியும்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம என்னென்ன பார்த்துருக்கோம், பிட்டுனா என்ன, நிபிள்னா என்ன, பைட்னா என்ன, வேர்டுனா என்னன்னு பார்த்துட்டோம். இதுக்கப்புறம் கிலோபைட், மெகாபைட், ஜிகாபைட், டெராபைட் அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கப்புறம் டேட்டா 1 GB டேட்டா எங்கே யூஸ் பண்ணுறோம், 2 GB நம்ம டேட்டா சொல்கிறோம்ல, மொபைல் ரீசார்ஜ் பண்ணும்போது 1 GB டேட்டா 2 GB டேட்டா அப்படின்னா அது அப்படின்னா என்ன. அப்புறம் நம்ம ஹார்ட் டிஸ்கில் யூஸ் பண்ணுவோம்ல 500 GB ஹார்ட் டிஸ்க்கு, 1 TB ஹார்ட் டிஸ்க்கு, 2 TB ஹார்ட் டிஸ்க்கு அப்படின்னா என்ன, இதுக்கான வித்தியாசத்தையும் நம்ம பார்த்துருவோம். இன்னொரு வீடியோவை மட்டும் நம்ம 32 பிட் கம்ப்யூட்டர்னா என்ன, 64 பிட் கம்ப்யூட்டர்னா என்ன மட்டும் செப்பரேட் வீடியோவில் பார்ப்போம். அது பார்க்க போனோம்னா அந்த வீடியோ லென்த்தாக போகும். அதனால் வந்து அதை மட்டும் நான் இன்னொரு தனியான ஒரு வீடியோவில் பார்க்குறேன். ஓகேங்களா? இப்போ வந்து பிட், அப்போ 8 பிட் சேர்ந்தது 1 பைட்டு, 8 ஒயர்ஸ் அப்படின்னு சொல்லியாச்சு. இப்போ இந்த பைட்டை மட்டுமே வச்சுட்டு, ஏன்னா ஃபஸ்ட்டு கம்ப்யூட்டர் வரும்போது இந்த 8 பிட்டில் தான் வந்தது, அதை அப்படியே கண்டினியூ பண்ணிட்டாங்க. இந்த 8 பிட் சேர்ந்தது 1 பைட்டு. அதுக்கப்புறம் தான் இந்த பைட்லேருந்து வர்றது தான் மற்ற எல்லா கிலோபைட்டு, மெகாபைட்டு, ஜிகாபைட்டுமே. ஓகேங்களா?
இப்போ அந்த ஒரு வேரியேஷனை மட்டும் பார்த்துருவோம். நான் என்ன சொல்லியிருக்கேன், 8 பிட்டு சேர்ந்ததா ஒரு பைட்னு சொல்லியிருக்கேன். 8 பிட்டு தான் 1 பைட். ஓகேங்களா? 1024 பைட் சேர்ந்தது 1 கிலோ பைட். ஓகேங்களா? நம்ம டெசிமல் என்ன சொல்லுவோம், 1000 1 கிலோ அப்படின்னு சொல்லுவோம். 1000 கிலோவை 1 மெகா அப்படின்னு சொல்லுவோம். 1000 மெகாவை 1 ஜிகா அப்படின்னு சொல்லுவோம். 1000 ஜிகாவை 1 டெரா அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? இது 1 கிலோ, 1 மெகா, 1 ஜிகா, 1 டெரா. ஓகேங்களா? எல்லாமே 1000 வருது. ஆனால் இங்கே மட்டும் 1024 பைட் சேர்ந்தது 1 கிலோ பைட், 1024 கிலோ பைட் சேர்ந்தது 1 மெகா பைட், 1024 மெகா பைட் 1 ஜிகா பைட், 1024 ஜிகா பைட் 1 டெரா பைட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் இந்த 1024 அங்கே மட்டும் எல்லாம் 1000 சொன்னோம், இங்கே மட்டும் 1024 அப்படின்னா அது டிஜிட் டெசிமல், 0லேருந்து 1000 வரையும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் 1000 அப்படின்னு கொண்டு போயிடலாம். அது டெசிமல் தான். ஆனால் இங்கே நம்ம என்ன சொல்லியிருக்கோம், பைனரி டிஜிட் தான். அப்போ 0 or 1 அதனுடைய டைப்ஸ் ஆஃப் இதெல்லாமே வந்து 10 to the power of அப்படின்னு வரும். இது எல்லாமே 2 to the power of அப்படிங்கிற மாதிரி வரும். ஓகேங்களா? அப்படி 2 to the power of கொண்டு வந்தீங்கன்னா 2 power 0 1, 2 to the power of 1 2, 2 to the power of 2 4, 2 to the power of 3 8, 2 to the power of 4 16, 2 to the power of 5 32, 2 to the power of 6 64, 2 to the power of 7 128, 2 to the power of 8 256, 2 to the power of 9 512, 2 to the power of 10 1024. இந்த 2 to the power of 10 அப்படின்னா 1024 தான் இந்த இடத்துல எல்லாமே 1024 பைட் சேர்ந்தது 1 கிலோ பைட், 1024 கிலோ பைட் சேர்ந்தது 1 மெகா பைட், 1024 மெகா பைட் சேர்ந்தது 1 ஜிகா பைட், 1024 ஜிகா பைட் சேர்ந்தது 1 டெரா பைட் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா? இப்போ டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். இப்போ நம்மளுக்கு பிட்னா என்ன, பைட்னா என்ன, அந்த பைட்லேருந்து வர்றது தான் கிலோ பைட், மெகா பைட், ஜிகா பைட், டெரா பைட் அப்படின்லாம் சொல்கிறோம். ஓகேங்களா? இப்போது ஒரு இன்ஃபர்மேஷனை ஸ்டோர் பண்ணுறதுக்கு 8 பிட்டு சேர்ந்து தான் 1 பைட் அப்படின்னு சொல்கிறோம். இந்த 8 பிட்டுடைய ஒரு ஏ அப்படிங்கிற ஒரு லெட்டரை ஸ்டோர் பண்ணுறதுக்கு 8 பிட்டில் அப்போ என்ன 1 பைட்டு செலவாகுது. 8 பிட்டு கம்ப்யூட்டரில் ஏ அப்படிங்கிற ஒரு லெட்டரை ஸ்டோர் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு எவ்வளோ ஆகுது, 1 பைட்டு யூஸ் ஆகுது. இப்போ அதே மாதிரி 1024 வேர்ட்ஸ் சேர்ந்ததுன்னா 1 கிலோ பைட். அதாவது 1024 அது ஏஏயாக இருக்கலாம், இல்லை ஏபிசி எப்படி வேணாலும் இருக்கலாம், காம்பினேஷன்ஸ் எப்படி இருக்கலாம், அது ப்ளஸ் சிம்பிளாகவும் இருக்கலாம், மைனஸ் சிம்பிளாக இருக்கலாம், சிம்பிளாக இருக்கலாம், இல்லை வேர்டாக இருக்கலாம், இல்லை நம்பராக இருக்கலாம், எப்படி வேணாலும் இருக்கலாம். ஒரு வேர்டை நம்ம ஒரு இன்ஃபர்மேஷன் அதாவது ஒரு வேர்டாக இருக்கலாம், அது என்ன வேர்டாக இருக்கலாம், ஒரு வேர்டை ஸ்டோர் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு 8 பிட்டில் வந்து 1 பைட் யூஸ் பண்ணுறது. அப்போ 1024 அதே மாதிரி 1024 வேர்ட்ஸ் டைப்ஸ் ஆஃப் எது வேணாலும் இருந்தோம்னா அதை பண்ணுறதுக்கு தான் 1 கிலோ பைட் அப்படின்னு சொல்கிறோம். அப்போது அது இன்ஃபர்மேஷன். இதே மாதிரி தான் 1024 into 1024 அத்தனை வேர்ட்ஸ் நம்ம அத்தனை இன்ஃபர்மேஷன் அத்தனை வேர்ட்ஸ் எல்லாம் சேர்த்தோம் அப்படின்னோம்னா தான் 1 கிலோ பைட். அப்போ இது 1 கிலோ பைட் சேர்ந்தது சொல்லிட்டேன். அப்போ 1024 பைட் சேர்ந்ததா அத்தனை டைப் ஆஃப் வேர்ட்ஸோ இல்லை இன்ஃபர்மேஷன் சேர்ந்தால் 1 கிலோ பைட் பண்ணுங்க. அப்போ 1024 கிலோ பைட். அப்போ 1024 into 1024 அத்தனை வேர்ட்ஸ் இருந்ததுன்னா அது 1 மெகா பைட் அப்படின்னு சொல்கிறோம். இதுதான் வந்து ஒரு டேட்டா. ஓகேங்களா? இந்த டேட்டாவை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு கொடுக்குறது தான் மொபைலில் 1 GB. ஓகேங்களா? அப்போ 1 GB அப்படின்னா எத்தனை டைப்ஸ் ஆஃப் அது நீங்கள் வேர்டு மட்டுமே திங்க் பண்ணாதீங்க. அது பிக்சலாக சாங்காக இருக்கலாம், இல்லை ஃபிலிமாக இருக்கலாம், ஏதோ ஒரு வீடியோவாக இருக்கலாம், எப்படி வேணாலும் இருக்கலாம். ஆனால் அந்த ஒரு வீடியோடைய சைஸ் என்ன, அந்த சைஸு எத்தனை டேட்டா எவ்வளோ டேட்டா கொண்டுள்ளது அப்படிங்கிறத வச்சு நம்ம வந்து இன்ஃபர்மேஷனை நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம். அத்தனை ஜிபி நம்மளுக்கு தேவைப்படுது, அத்தனை எம்பி தேவைப்படுது, அத்தனை ஜிபி தேவைப்படுது, அப்படியே போய்கிட்டே இருக்கும். இது வந்து 1 GB டேட்டா 2 GB டேட்டான்னு நம்ம மொபைல் ரீசார்ஜ் பண்ணுறோம்ல அதில் இது அப்படியே ஸ்டோர் பண்ணுறோம்னு வச்சுங்களேன். மொபைல்லையாக இருந்தாலும் சரி, இல்லை பென்ட்ரைவ்லையாக இருந்தாலும் சரி, இல்லை ஹார்ட் டிஸ்க்லையாக இருந்தாலும் சரி, இல்லை டிவிடிலையோ சிடிலையாக இருந்தாலும் சரி. ஓகேங்களா? அதை ஸ்டோர் பண்ணுறதுங்கிறது தான் 500 GB ஹார்ட் டிஸ்க்கு, 16 GB பென்ட்ரைவு, 32 GB பென்ட்ரைவு. இதுதான் வந்து அந்த ஸ்டோரேஜ்.
அது ஹார்ட் டிஸ்க்கு பென்ட்ரைவு டிவிடி இதிலே வந்துடும், எக்ஸ்டர்னல் ஹார்ட் டிஸ்க் இது எல்லாத்துலேயும் வந்துடும். ஆனால் இங்கே டேட்டா ட்ரான்ஸ்ஃபர், அதாவது எவ்வளோ டேட்டா இருக்கோ அதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம். ஒரு இடத்துலேருந்து இன்னொரு மொபைலுக்கு, ஒரு நாட்டிலேருந்து இன்னொரு நாட்டுக்கோ இல்லை ஒரு ஊர்லேருந்து இன்னொரு ஊருக்கோ நம்ம ஒரு மொபைல்லேருந்து இன்னொரு மொபைலுக்கு டேட்டாவை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம். அதுக்கு எவ்வளோ 1 GB டேட்டாவை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம் அப்படின்னா அப்போ 1 GB நம்மளுக்கு தேவை, நெட்வொர்க்கு தேவை, 1 GB யூஸ் பண்ணக்கூடிய நெட்வொர்க்கு நம்மளுக்கு தேவை. இதை வந்து டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் அப்படிங்கிறது. இதுதான் 1 GB ரீசார்ஜ் பண்ணுங்கள், 2 GB ரீசார்ஜ் பண்ணுங்கிறது அங்கே டேட்டா ட்ரான்ஸ்ஃபருக்கு நம்மளுக்கு யூஸ் ஆகுறது. அதுக்கப்புறம் இங்கே ஸ்டோரேஜுக்கு யூஸ் ஆகுறது, ஹார்ட் டிஸ்கில் யூஸ் ஆகுறது. அவ்வளோதான். இதுதான் வந்து கண்டினியூஸாக இப்போ நம்மளுக்கு நல்லா டெசிமல்னா என்ன, பைனரி டிஜிட்னா பிட்னா என்ன, அந்த பிட்டை நம்ம எத்தனை பிட்டு சேர்ந்தால் அதுக்கு வேர்டு என்ன, கம்ப்யூட்டரில் எப்படி யூஸ் பண்ணுறோம், அதுக்கப்புறம் பைட்னா என்ன, கிலோ பைட்னா என்ன, மெகா பைட்னா என்ன, ஜிகா பைட்னா என்ன, டெரா பைட்னா என்ன, ஸ்டோரேஜ்னா என்ன, டேட்டா ட்ரான்ஸ்ஃபர்னா என்ன அப்படிங்கிறதெல்லாம் பார்த்தாச்சு. இன்னும் நெக்ஸ்ட்டு நான் அடுத்த வீடியோவில் வந்து அந்த 32 பிட் கம்ப்யூட்டர் 64 பிட் கம்ப்யூட்டர் அப்படின்னா என்ன, எது பெட்டர், எதில் ஸ்டோரேஜ் அதிகம் எதில் குறைவு அப்படிங்கிறத பார்ப்போம். ஏன் வந்து ஸ்டோரேஜ் அதிகம் அப்படின்னா ஒரு கம்ப்ளீட் சர்வே நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம். இப்போது இந்த வீடியோவில் நம்ம தேவையான இன்ஃபர்மேஷன் தெரிஞ்ச மாதிரி நான் ஃபீல் பண்ணுறேன். உங்களுக்கு பயன்பாடாக இருந்ததுன்னா ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு ஷேர் பண்ணுங்கள், நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸையும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். ஃபர்தராக வந்து உங்களுக்கு இந்த மாதிரி சின்ன சின்ன கொஸ்டின் இந்த வீடியோவில் இருந்தாலும் சரி இல்லை என்னுடைய ப்ரீவியஸ் வீடியோவில் இருந்தாலும் சரி இல்லை காமனாக உங்களுக்கு ஏதாவது ஒரு டவுட் அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த இதில் எனக்கு வீடியோ இருந்ததுன்னா அதில் எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் கமெண்ட் பாக்ஸ் பண்ணால் அதுக்கேற்ற மாதிரியான வீடியோ நான் ப்ரிப்பேர் பண்ணி அப்லோட் பண்ணுவேன். இப்போ இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. ஃப்ரெண்ட்ஸுகளுக்கும் ஷேர் பண்ணிட்டு நீங்களும் ஷேர் பண்ணி நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுகளையும் சப்ஸ்கிரைப் பண்ணி சொல்லுங்கள்.